ரப்புல் ஆலமீனுடைய முதல் ஜுசுவே துக்கங்களுக்கு, கவலைகளுக்கு, வேதனைகளுக்கு, மனிதன் வடிக்கின்ற கண்ணீருக்கு தீர்வான ஒரு அற்புதமான வசனத்தை உள்ளடக்கிய அந்த ஒரு அற்புதமான வசனத்தை கண்ணியத்திற்குரிய ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். அதுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூல் சொல்லுவாங்க, துன்பத்தினுடைய அந்த ஆரம்ப நேரத்திலேயே டக்குன்னு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒருவர் சொன்னாரேயானால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை விட பன்மடங்கான சிறப்பிற்குரிய பதிலை அல்லாஹ் அவருக்கு தருகிறான், பிரதி உபகாரத்தை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என்று. இன்னா லில்லாஹ்வை நம்ம கைவிட்டோம், துக்கங்களும் கவலைகளும் நம்மை பிடித்து நிரந்தரமாக நிலை பெற்று விட்டது சகோதரர்களே. நாம எதுக்காக இன்னா லில்லாஹ் வச்சிருக்கோம்னு சொன்னா, யாராவது இறந்த நியூஸுக்காக போர்டில் எழுதி போடுறதுக்கு இன்னா லில்லாஹ்வையும், யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா மூத்தா போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்களில் மெசேஜ்களை அனுப்புறதுக்கு இன்னா லில்லாஹ்வையும் நம்ம பயன்படுத்துறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, துக்கம் ஏற்பட்ட உடனே, ஒரு மன சடைவு, ஒரு மன நெருடல் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட உடனேயே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனை நெஞ்சார்ந்த நிலையில் சொன்னானே, ஆனால் அல்லாஹ் அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை விட பிரதிவகாரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 மடங்கு அதிகமான இன்பத்தை அவனுக்கு நசீபாக தருகிறான், பரிசாக தருகிறான் என்று சொன்னார்கள். எடுத்துக்காட்டுக்கு நாம சொல்றதாக இருந்தா, உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அருமையான துணைவி, மனைவி. ஆரம்பத்துல அவங்க அபு சல்மா அப்படின்ற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை விதவையாகத்தான் மறுமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபு சல்மா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு கணவன் மனைவின்னு சொன்னா, அவர்கள் வணங்கக்கூடிய, ஆரம்பத்தில் வணங்கிய லாத் உஸ்ஸா சிலைகளுக்கு முன்பு நாம இருவரும் எந்த காலத்திலும் பிரியக்கூடாது, அப்படி ஒரு வேளை மரணம் நம்மை பிரித்து விட்டால் எனக்கு பிறகு நீயோ அல்லது உனக்கு பிறகு நானோ மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சிலைகளுக்கு முன்னால் சத்தியம் செய்தவர்கள். அதற்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், யுத்த களத்தில் கலந்து காயம் ஏற்பட்டு நோய்வாயில் கிடக்கிறார். அப்ப இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அந்த சத்தியம் சிலைகளுக்கு முன்னாடி செஞ்சதுப்பா, துன்பங்கள் துயரங்கள் உன்னை தழுவக்கூடிய நேரத்துல இன்னா லில்லாஹ்வை நீ மறந்துடாதேன்னு தன்னுடைய மனைவிக்கு அட்வைஸ் பண்ணார். அப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அதை ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளல. அதெல்லாம் ஒன்றாகாது, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அதை கடந்து போயிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அபு சல்மா இறந்த உடனே ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா இறந்த உடனே பெரிய உலகமே இருண்ட போல, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யமான தம்பதி தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலையில இருக்கும்போது பிளாஷ் அடிச்சது அவங்களுக்கு. தன்னுடைய கணவர் இன்னா லில்லாஹ்வை துன்பத்தின் போது ஓத சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னா லில்லாஹ்வை அதிகமாக உச்சாடனம் செய்கிறார். அல்லாஹு அக்பர் சொல்றாங்க, உம்மு சல்மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் செய்தாங்க, மறுமணம் செய்த பெரிய வரலாறை சொல்வதற்கு உண்டான நேரம் அல்ல, உங்களுடைய ஓய்வை நம்ம பார்க்கணும், அது பெரிய வரலாறு. ரசூலுல்லாஹ்வை மணமுடித்த பிறகு சொல்வார் உம்மு சல்மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்பார்கள், யா உம்மு சல்மா, உன்னுடைய முதல் கணவருக்கும் எனக்கும் உள்ள அந்த ஒரு சூழலில் உன்னை ரொம்பவும் கவர்ந்த ஒரு நிலையில் நான் இருக்கிறேனா, அவர் அளவுக்கு இருக்கிறேனான்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்பதான் உம்மு சல்மா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், 1000 அபு சல்மாக்கள் வந்தாலும் யா ரசூலே உங்களை போன்று ஒரு சிறந்த துணையை அல்லாஹ் எனக்கு தந்தது கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை பாருங்க. இதே போல ஒரு துன்பம், ஒரு சின்ன பொருள் காணா போயிடுச்சுனாலும் இன்னா லில்லாஹ், இருட்டு வந்தாலும் இன்னா லில்லாஹ், கரண்ட் போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, இன்னா லில்லாஹ். அந்த பண்பை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், நாமளும் அதை சொல்லி பழகணும். மௌத்தா போனாதான் இன்னா லில்லாஹ் அப்படின்றது அல்ல. நம்ம ஹஜ்ரத் ஒரு பையன் ஓடிட்டான், மறுசால நான் ஓதக்கூடிய காலகட்டத்தில் ஓடின உடனே, அந்த காலத்துல போஸ்ட் கார்டு தானே, அப்ப இந்த மாதிரி ரஃபீக்கு அங்க வந்துட்டாப்ல போல இருக்கு, ஓடி வந்துட்டாப்ல போல இருக்குன்னு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு எழுதிட்டாரு. எழுதின உடனே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு 6-7 பேர் அங்க தென்காசில இருந்து திரண்டு ஏர்வாடி, நெல்லை ஏர்வாடிக்கு திரண்டு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. போஸ்ட் கார்டுல என்ன எழுதியிருக்கிறீங்க, நாங்க அதை எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம், போஸ்ட் கார்டுல என்ன எழுதியிருக்கிறீங்க, போஸ்ட் கார்டுல என்ன எழுதியிருக்கோம், உங்க பையன் இந்த மாதிரி ஓடி போயிட்டான், இன்னா லில்லாஹின்னு எழுதியிருக்கிறேன். இன்னா லில்லாஹ்வை எதுக்கு போடுவாங்க, என் புள்ள மௌத்தா போயிட்டானா, உண்மையில நடந்தது மிகையாக சொல்லவில்லை சகோதரர்களே. புரிதல் இல்லாமல் அந்த குடும்பமே திரண்டு வந்தது. ஹஜ்ரத் அவர்களை எப்படி நீங்க இன்னா லில்லாஹ்னு சொல்லலாம்,
இப்படி நிறைய மக்கள் இன்னால் இல்லாவை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மௌத்துக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி பிக்சர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. துன்பத்தின் மிகச்சிறந்த ஔடதம் இன்னால் இல்லா, துன்பங்களை தாங்கக்கூடிய இடிதாங்கி இன்னால் இல்லா. அந்த இன்னால் இல்லாவை வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் இந்த முதல் தராவி உங்களுக்கு போதித்த போதனை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.